அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் தாலாவுக்கே உரியன. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்கள் எல்லோர் மீதும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற காணொளி வெளியிட்டு பிறகு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் மீண்டும் இந்த காணொளியை வெளியிடுகிறேன். காரணம், ஒரு சில மருத்துவ பரிசோதனை காரணமாக இந்த இடைவெளி ஏற்பட்டுவிட்டது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து உங்களோட தொடர்பில் இருக்க முயற்சி செய்கிறேன். நீங்களும் துவா செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, ஏற்கனவே நான் உங்களுக்கு எத்தனையோ குரானின் வசனங்களை உங்களோடு முக்கியமாக எவை என்று முக்கியமாக என்று நான் கருதுகிறேனோ எல்லாமே முக்கியமானவை தான். இருப்பினும் அந்த வசனங்களில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிற அந்த வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து அதன் பொருளையும் பகிர்ந்து வந்திருக்கிறேன். இருப்பினும் முழு குரானையும் உங்களோடு பகிர வேண்டும், அதனுடைய மொழிபெயர்ப்பை உங்களோடு பகிர வேண்டும் என்பது என்னுடைய ஆவல், விருப்பம். அதை நிறைவேற்றும் வகையில் இந்த ஒரு நிகழ்ச்சி. எத்தனையோ ஆலிம்கள், எத்தனையோ முஸ்லிம்கள், மூமின்கள் இது போன்ற தாவத் பணி செய்து கொண்டுதான் வருகிறார்கள், செய்ய வேண்டும். அவர்கள்தான் வெற்றியாளர்கள். இந்த உலகத்திலே நாம் வெறுமனே வாழ்ந்து நல்லவர்களாக வாழ்ந்து 4 தர்மம் செய்து 5 கால தொழுகை செய்து, ஏன் கடைசி கடமையான ஹஜ் வரை செய்துவிட்டு வெறுமனே நாம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்காது. அல்லாஹ் உங்களிடமிருந்து உதவி கேட்கிறான். என்ன உதவி என்பதை குரானில் சென்று பார்த்தால் தான் தெரியும். என் தன்சுருல்லா என் சுருக்கும் வைசப்பி தக்கதாமக்கும். நீங்கள் எனக்கு உதவி செய்தால் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ்வின் உதவியை நாளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நாம் அல்லாஹ்வுடைய கருணைக்கும் அன்புக்கும் உரியவர்கள் நாம். அப்படி இருக்கையிலே அவன் நம்மிடமிருந்து என்ன உதவி எதிர்பார்க்கிறான் என்றால், நாம் அவனுடைய மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும். இன்று அறியாமையில் மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குரானிலே ஒரு இடத்துல இவ்வாறு கேட்பான், மாலக்கும் லா தஜூன லில்லாஹி வக்காரா என்று கேட்பார். நூஹ் நபி தனது சமூகத்தாரிடம் சென்று இவ்வாறு கேட்பதாக அல்லாஹ் மறையில் 71வது அத்தியாயத்தில் இவ்வாறு கூறுவார். அதன் பொருள் என்னவென்றால், மாலக்கும் லா தஜூன லில்லாஹி வக்காரா, அல்லாஹ்வின் மகத்துவத்தை உணர்ந்து அவனை அஞ்சி கொள்ளாதிருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதாக அவர்கள், நூஹ் நபி அவர்கள் மக்களிடம் கேட்பார்கள். அல்லாஹ்வின் மகத்துவத்தை பெரும்பாலான மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் கூற வேண்டும். அப்படி இருக்கையிலே அவனுடைய மகத்துவம் எங்கே நமக்கு கிடைக்கும்? அவனுக்கு குரானிலே அவனே எல்லாவற்றையும் கூறி நமக்கு கூறி புரிய வைக்கின்றார். அந்த குரானை உங்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்பதுதான் எனது முழு விருப்பம், ஆவல். அதை நிறைவேற்றும் விதமாக இன்று முழு குரானை சிறிது சிறிது அதன் பொருளை உங்களுக்கு எத்தி வைத்து அதை உங்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும் என்பது எனது விருப்பம். இன்று புத்தகத்தை எடுத்து அல்லது குரானை எடுத்து ஓதி பார்க்கும் பழக்கம் நம்மிடையே குறைந்து கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் யூடியூபை பார்க்கும் பழக்கம், செல்போனை பார்க்கும் பழக்கம் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் நீங்கள் இந்த ஒரு காணொலியை காணும் வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கும். மிகவும் எளிதாக நீங்கள் தெரிந்து கொண்டு விடுவீர்கள். சிறிதாக நீங்கள் இதில் ஆர்வம் காட்டிவிட்டால் போதும். பிறகு உங்களால் அதை அடக்கவே முடியாது, அதிலிருந்து விடுபடவே முடியாது. ஏனென்றால் அத்தனையும் மிகவும் ஏற்கனவே கூறியிருக்கிற இது ஒரு அற்புதம். அல்லாஹ் பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அளித்த அற்புதம். இது நமக்கு கிடைத்த அற்புதம். பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கிடைத்த அற்புதம் என்று நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன். இது உண்மையான உண்மை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அப்படி இருக்கையிலே இதை நான் உங்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். இதை கேட்கும் நீங்களும் இதே ஒரு தாவத் பண்ணி பிறகு நீங்கள் செய்ய நேரிடலாம். குறைந்தபட்சம் உங்கள் குடும்பத்தாரிடம் எத்தி வைத்தாலும் அது உங்களுக்கு நன்மைதான். என் தன்சுருல்லா என் சொற்கும் வைசப்பி தக்கதாமக்கும். நீங்கள் எனக்கு உதவி செய்தால் நான் உங்களுக்கு உதவி செய்வேன், உங்கள் பாதத்தை பலப்படுத்துவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறார். இன்னல்லாஹ் லா யுஹ்லிஃபுல் மியாத். அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கு மாறு செய்யவே மாட்டான். இது நிச்சயமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாக நம்ப வேண்டும்.
மனிதர்களே இப்படியும் இருக்கிறார்கள் சில பேர். வமினன் நாசிமை அபுதல்லா அல்லாஹால் சந்தேகத்தின் விளிம்பில் இருந்து கொண்டே என்னை வணங்குபவனும் உண்டு என்று அல்லாஹ் தன் மறையிலே கூறுகிறார். அதையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதும் நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வல்லதீன ஆமன் அஷத் ஹொப்பலில்லா என்றும் அல்லாஹ் கூறுகிறார். ஈமான் கொண்டவர்கள் அல்லாவை விரும்புவதில் மிகவும் உறுதி மிக்கவர்கள் என்பதையும் அல்லாஹ் தன் மறையிலே கூறுகிறார். இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு தெரிந்து கொள்வீர்கள்? குரானை ஓதினால் போதாது, குரானுடைய பொருளை அறிந்தால்தான் இது சாத்தியமாகும். அந்த வகையிலே உங்களுக்கு இந்த பொருளை எத்தி வைக்க வேண்டும். அந்த மன திருப்தியுடன் நான் எனது வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். அல்லாஹ் எவ்வளோ நாள் என்னை இந்த துனியாவிலே வாழ வைத்திருக்கிறானோ அதுவரையில் என்னால் முடிந்த அளவு இந்த இந்த வசனங்களை அதன் பொருளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த புது முயற்சியை நான் ஆரம்பம் செய்கிறேன். முறையாக அவ்வப்பொழுது உங்களுக்கு இந்த வசனங்களை இதன் பொருளை உங்களுக்கு தெரிவித்து கொண்டே வருவேன். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்கள். நீங்களும் தெரிந்து கொண்ட பின் பிறருக்கு எத்தி வையுங்கள். குறைந்தபட்சம் நீங்கள் குடும்பத்தாருக்கு எத்தி வையுங்கள். குடும்பத்தாரில் இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் தவறான வழியில் அவர்கள் இந்த ஜமாத் அந்த ஜமாத் என்று செல்கிறார்கள். ஆனால் அடிப்படை விஷயங்கள் தெரிந்து கொள்வதே இல்லை. அடிப்படை தெரிந்து கொள்ள வேண்டும். அறியாமையோடு இறைவனை எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் எவ்வளவுதான் வணங்கினாலும் நன்மையை விட தீமையே இருக்கிறது என்று பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பதை இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அறியாமை என்பது மிகப்பெரிய வறுமை என்று கூறியிருக்கிறார்கள். அறியாமையோடு நாம் இன்றுதான் ஒவ்வொரு செயலும் செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஒரு ஹஜ்ஜோ ஒரு உம்ராவோ வேறு இன்னும் நற்காரியங்களோ செய்யும்போது என்னென்ன அடிப்படை உண்மைகள் அடிப்படை அமல்கள் என்னென்ன தெரிந்திருக்க வேண்டும் என்று நானுமே பலருக்கு இருப்பதில்லை. அது தெரியாமல் செல்கிறார்கள் என்றால் பிறருக்கு காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கமாக இருக்கலாம், அல்லது அதை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற நோக்கமாக இருக்கலாமே தவிர உண்மையான பக்தி என்று நாம் உடனே மதிப்பிட முடியாது. ஏனென்றால் விரல் விட்டு எண்ணப்படுவர்கள் ஹஜ்ஜு உம்ரா மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது எந்த அளவு உண்மை என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். எனவே நீங்கள் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் அமல் சரிதானா என்று. அந்த வகையிலே இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா தோற்றுவாய் இதன் பொருள் 7 வசனங்கள் அடங்கியது. ஒவ்வொரு தொழுகையின் போதும் நாம் இதை ஓதாமல் தொழுகையை ஆரம்பிக்க முடியாது. எனவே இந்த சூரத்துல் ஃபாத்திஹா மிகவும் பிரசித்தி பெற்றது. ஏனென்றால் இதை எல்லோரும் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இது சூரத்துல் ஷிஃபா என்றும் கூறுவார்கள். இதை ஓதி பார்த்து நாம் உடல் நலத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நாம் உடல் நல குறைவாக இருந்தாலும் இதை இத்தனை முறை ஓத வேண்டும் என்ற விவரங்கள் ஆலிம்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், வலிமார்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த முறையிலே நாம் என்ன செய்யலாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா மிக முக்கியமான இது சூரா. இந்த மூலத்தை நிச்சயமாக நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். இந்த 7 வசனங்கள் உள்ளன. இந்த 7 வசனங்கள் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதும் நீங்கள் நிச்சயமாக பொருள் அறிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் குரானை முழுமையாக பின்பற்றி கொண்டு வருவீர்கள். குரான் மீது உங்களுக்கு அளவுக்கு அடையாளம் உங்களுக்கு என்ன செய்யும்? மோகம் ஏற்படும், பிரியம் ஏற்படும். அதை நீங்கள் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், தொடர்ந்து ஓத வேண்டும் என்ற எண்ணம், வைராக்கியம் எல்லாம் வரும். அந்த வகையிலே ஆரம்பம் செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் சிறுக சிறுக நீங்கள் மட்டுமல்ல, மனதில் குரானை உள்ளத்தில் குடியேற்றும் நிகழ்ச்சியாக இதை நான் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தினரும் நீங்கள் ஏவி இந்த அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு பயனளிப்பார். குரானை அல்லாஹ்வை எந்த அளவு நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அந்த அளவுக்கு குரானையும் நீங்கள் அஞ்ச வேண்டும் என்று அல்லாஹ் தன் மறையிலே கூறுவார். அந்த வசனமும் பின்னால் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதுபோல் இன்னமா எக்ஸல்லாஹ் மின் இபாதில் உலமா என்று அல்லாஹ் கூறுவது இந்த வசனம் இந்த குரானிலே தான் வரும். அவைகளும் அவை வரும்போது உங்களுக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறேன். இதன் பொருள் என்னவென்றால், அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் தான் அது அறிவாளிகள். மற்றவர்கள் எல்லாம் யார் என்றால் அறியாமையோடு இருப்பவர்கள் தான். எனவே அறிவாளிகளாக நீங்கள் ஆக வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், அல்லாஹ்வுடைய குரானுக்கும் அஞ்சுங்கள். முஃமின்கள் நிச்சயமாக குரானுக்கு அஞ்சுவார்கள். எனவே இந்த குரானுக்கு மிக முக்கியத்துவம் கொடுங்கள். நாம் 2 அற்புதம் நம் கையில் இருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வின் அல் குரான்,
அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நமது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகள், சுன்னத்தான பொன்மொழிகள் நம்மிடம் உள்ளன. இவை இரண்டையும் நாம் நிச்சயமாக கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் நாம் எந்தவித வழிகோணிலும் வழிகேற்றும் செல்ல மாட்டோம் என்பது உறுதி. ஆரம்பம் செய்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். இந்த 7 வசனங்களில் பொருளை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அல்லாஹ்வுடன் அளவிலா அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் என்பது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதன் பொருள். சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயம் 1 தோற்றுவாய் என்று இதன் பொருள். 7 வசனங்கள். முதல் வசனத்தின் பொருள் அனைத்து புகழும் அகிலத்தாரின் ரப்பாகிய அல்லாஹ்வுக்கே உரியது. அடுத்து இரண்டாவது வசனத்தின் பொருள் அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற கிருபை உடையவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தன்மை சிஃபத்தை உடையவன் அல்லாஹ். அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. அவனை தவிர அங்கு அதிபதி யாருமே இல்லை. அவன்தான் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. இம்மைக்கும் மறுமைக்கும் அவனே அதிபதி. எங்கள் ரப்பே, 4வது எங்கள் ரப்பை உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் என்று அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த துவாவை கேட்கிறோம். மேலும் 5வதாக வசனத்தின் பொருள் நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக என்றும் நாம் கேட்கிறோம். காலையில் எழுந்தவுடன் இந்த ஃபஜர் தொழுகையின் போது ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் போதுகிறோம். அப்பொழுது இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக என்று அல்லாஹ்விடம் துவா கேட்கிறோம். கேட்டுவிட்டு நேரான வழியில் நடப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நாம் மாறக்கூடாது. இந்த துனியாவில் நம்மை மாற்றம் செய்ய ஷைத்தான் காத்து கொண்டிருக்கிறான். அவன் வழியில் நாம் என்ன செய்யக்கூடாது, அவனை பின்பற்றக்கூடாது. எனவே நேரான வழியில் நடத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துவா கேட்ட பின் அந்த நேரான வழியில் செல்வதற்கு நம்மை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நீ எவர்கள் மீது அருள் புரிந்தாயோ அத்தகையோரின் வழியில் நடத்துவாயாக என்பது 6வது வசனத்தின் பொருள். 7வது அது உன் கோபத்துக்குள்ளானோர்களின் வழியுமல்ல, நேர்வழி தவறியோர் வழியுமல்ல என்று இந்த 7 வசனங்கள். இந்த 7 வசனங்கள் பொருளை முதலில் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லந்து சூறாவை அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தொழுவதற்கு இது முக்கியமான ஒரு சூறா. அதனுடைய பொருளையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மனைவி மக்களுக்கும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் பின் தொடர்ந்து இதே போன்ற அடுத்தடுத்த வசனங்களை, அடுத்தடுத்த அத்தியாயங்கள் வசனங்களை சிறுக சிறுக நான் உங்களோடு பகிர்ந்து வருவேன் என்று கூறிக்கொண்டு இடையிடையே எனக்கு தெரிந்த விஷயங்களை இதை பற்றி என்னென்ன விளக்கங்கள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அவை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.